ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ட்ரேடருக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சார் நான் 3 இயர்ஸா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து லாஸ் மேல் லாஸ் வந்து ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயம் என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல. இதனால நான் நிறைய நாள் தூக்கத்தை இழந்திருக்கேன். ஒரு டிப்ரெஷனா இருக்கு. நான் ட்ரேடிங் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய வருது. இதுக்கு டைரக்டான கொஸ்டின் கேட்கும்போது நான் என்ன ஆன்சர் பண்ணா, ட்ரேடிங் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு ஸ்டடி பண்ணுங்க. எங்க இழந்தோம், என்ன விஷயத்தை பயன்படுத்துறதுனால நம்ம வந்து இழந்தோம், நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி இழந்தோம், இல்ல டிசிப்ளினா நம்ம ஃபாலோ பண்ணாம இருந்ததுனால வந்து இழந்தோமா, ஓவர் ட்ரேடிங் பண்ணதுனால நம்ம வந்து இழந்தோமா, இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுங்க. இதை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மென்டார் யாருன்னா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நேரடியா போய் விசிட் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன், நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ட்டு நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு கரெக்டான சஜஷன் வந்து சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வெறும் நிப்டி பேங்க் நிப்டில ட்ரேட் பண்ணி அதிக லாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொல்லுவேன். ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணி அது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு கிடைக்குதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்கு. MCXல இருக்கு, அதே மாதிரி ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல வந்து இருக்கு. அதுல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு கவனம் செலுத்துங்க. சப்போஸ் அதுவும் அகைன் உங்களுக்கு ஃபெயிலியர் மாதிரி வருதுன்னா நீங்க கொஞ்ச நாள் ட்ரேடிங் குவிட் பண்ணிட்டு லேர்ன் பண்றது தான் ஃப்ரெண்ட்ஸ்